இரவு நண்பகல் 12:47. அறை முழுக்க இருட்டு. அமைதியை கிழிக்கிற ஒரே சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டது. ஊ ஊ. மேலே சீலிங் ஃபேன் மெதுவாக சுழல்ந்து கொண்டே இருந்தது. அந்த சத்தம் ஒரு இயந்திர சத்தமா இல்ல. உயிரோட இருந்த மாதிரி. திடீர்னு கரண்ட் போகும் சத்தம். லைட் அணைந்தது. கரண்ட் அறை போயிருக்கு. இன்னும் கருப்பாக மாறியது. ஆனா ஆனா ஃபேன் மட்டும் நிக்கல. அந்த இருட்டுக்குள்ள அருண் மெதுவா கண் திறந்தான். கரண்ட் ஃபேன் போயிருக்கு. ஏன் ஓடுது? அவன் மெதுவா சொன்ன வார்த்தைகள் காற்றுல கரைந்தது. ஒரு நொடி கழிச்சு ஆனா ஃபேன். அந்த காற்று குளிர் இல்லை. வெயிலும் இல்லை. யாரோ அவன் அருகில் நின்று மூச்சு விடுற மாதிரி ஈரமா கனமா இருந்தது. அவன் எழுந்து சுவரை நோக்கி நடந்தான். மெயின் ஸ்விட்ச் ஐ தொட்டு ஆஃப் பண்ணினான். ஒரு வினாடி உலகமே நின்ற மாதிரி அமைதி. அடுத்த நொடி ஃபேன் பைத்தியக்கார வேகத்துல சுழல ஆரம்பிச்சது. ஃபேன் சுழலும் நிழல் சுவரில் விழுந்தது. அது சாதாரண நிழல் இல்ல. மெதுவா ஒரு மனித உருவம் மாதிரி மாற ஆரம்பிச்சது. அருண் பயத்தோட பின்னால் நடந்தான். அப்போ தான் மேலிருந்து ஒரு குரல். அருண். மெதுவா ஆனா மார்பை நெரிக்கும் அளவுக்கு அழுத்தமா. அந்த பெயர் அறையை நிரப்பியது. அவன் தைரியத்தை சேர்த்துக்கிட்டு மேலே பார்த்தான். ஃபேனின் நடுவில் ஒரு முகம். கண் இல்ல. வாய் மட்டும். சுழல்ற ஒவ்வொரு சுற்றிலும் அந்த வாய் அவனுக்கு இன்னும் நெருக்கமா வந்தது. ஃபேன் சத்தத்துக்குள் கலந்து வந்த வார்த்தைகள் நீ தூங்கக்கூடாது. அது எச்சரிக்கை இல்ல. அது கட்டளை. அடுத்த நிமிஷம் ஃபேன் வேகம் கட்டுப்பாட்டை இழந்தது. காற்று இல்லை. அழுத்தம் மட்டும். மார்பு உடையற மாதிரி. அதே நேரம் அறை கதவு டம் மூடப்பட்டது. ஜன்னல் ஓரம் சத்தம். கண்ணாடி சிதறி தரையில் விழுந்தது. அருண் கத்த முயற்சித்தான். ஆனா அவன் குரல் அவனுக்கே கேட்கல. அந்த பயத்துக்குள்ள அவனுக்கு ஒரு நினைவு மின்னியது. 5 வருடங்களுக்கு முன்னாடி. இதே அறை. இதே ஃபேன். ஒரு பையன் தூக்கு போட்டு செத்த கதை. அந்த பையனின் பெயர் அருண். அவன் உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பிச்சது. நான் யார் என்ற கேள்வி அவனையே தின்ன ஆரம்பிச்சது. கண்ணாடி திடீர்னு உடைந்தது. அதுல பிரதிபலித்தது. ஃபேன்ல தொங்குற ஒரு உடல். அதே முகம். அவன் முகம். அவன் தான். ஃபேன் பேசினது. நீ தப்பிக்கல. நீ விழிக்கல. நீ இன்னும் இங்கேதான். ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மூச்சை குறைத்தது. ஃபேன் திடீர்னு நின்றது. முழு அமைதி. அடுத்த நொடி அருண் மேலே இழுக்கப்பட்டான். அவன் கால்கள் தரையிலிருந்து பிரிந்தது. கடைசி வார்த்தை அம்மா. காலை 6 மணி. புது குத்தகைதாரர் அந்த அறைக்குள் வந்தார். எல்லாம் நார்மல். அமைதி. அவர் சுவிட்ச் போடாமலே. ஃபேன் மெதுவா சுழல ஆரம்பிச்சது. மேலிருந்து ஒரு குரல் இப்போ நீ